அரேபியர்களின் முக்கிய உணவான பிரியாணி பாரசீகத்தை தாய்வீடாக கொண்டது. பிரியாணி என்ற வார்த்தையே பாரசீகத்தில் இருந்துதான் வந்தது என்று கூறுகின்றனர் வரலாற்று ஆய்வாளர்கள். ரமலான் பண்டிகை என்றாலே அனைவருக்கும் நினைவுக்கு வருவது பிரியாணிதான். அசைவ பிரியர்களின் முதன்மை விருப்பமான பிரியாணி எங்கிருந்து இந்தியா வந்தது? பிரியாணியின் பூர்வீகம் எது? ஆரம்பத்தில் அவங்க வரும்பொழுது வெறும் சாப்பாட்டையும், அது ஸ்பைசி கிடையாது. அவங்களுக்கு அரபியர்கள்னாலே அவங்க ஸ்பைசி விரும்ப மாட்டாங்க, அது காரங்கள் விரும்ப மாட்டாங்க. காரங்கள் இல்லாமலே உணவு சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம இடத்துல வந்து நம்முடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் என்ன செஞ்சோம், காரங்களை அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இஞ்சி மிளகாய் எல்லாம் என்ன தேவைப்படுதோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நாங்கள் செஞ்சு நாங்கள் ஒரு டேஸ்ட்டு கொண்டு வந்தோம். அந்த டேஸ்ட்டு அவங்களுக்கு பிடிச்சிருச்சு, அவங்களும் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. போர் வீரர்களுக்கு ரொட்டி சப்பாத்தி போன்றவற்றை அதிக அளவில் தயாரிக்க முடியாத நிலையில் அரிசியையும் இறைச்சியையும் சேர்த்து ஒரு புதிய வகை உணவை பாரசீகர்கள் தயாரித்தனர். அவர்கள் இந்தியாவுக்கு படையெடுத்து வந்தபோது கூடவே பிரியாணியும் நுழைந்தது. முதலில் காரமின்றி இந்தியாவுக்கு வந்த பிரியாணி நமது கலாச்சாரத்திற்கு ஏற்ப நறுமணங்கள் சேர்க்கப்பட்டு முழுமையான சுவை பெற்றது. பாரசீகர் காலத்திலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு படையெடுத்து வரும்பொழுது அவங்க அந்த படைக்காக பிரியாணி என்று சாப்பாட்டையும் கறியையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. ஏன் தனித்தனியாக கொடுத்துட்டு படைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கின்றதுக்காக மிக்ஸ் பண்ணாங்க. அதை மிக்ஸ் பண்ணி அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த சாப்பாட்டையும் இந்த கறியை மிக்ஸ் பண்ணி பிரியாணி என்ற ஒரு பேரில் பிரைன், இந்த வார்த்தையும் வந்து பாரசீக வார்த்தை தான். நாங்கள் பிரியாணி என்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறோன்னா இது பாரசீக காலத்தில் உருவாக்கப்பட்டது. அவங்க வச்ச பேர் தான் இது பிரியாணி, பிரைன். இது போக போக காலகட்டத்தில் இது என்னவாக மாறிவிட்டதுன்னா பிரியாணி என்ற மாறிவிட்டது. ஆனால் அதற்கு முன்பே அரேபியர்களால் தமிழகம் மற்றும் கேரளாவில் பிரியாணி அறிமுகப்படுத்தப்பட்டதாகவும் வரலாற்று ஆய்வுகள் கூறுகின்றன.